ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாயி சகஸ்ர நாமாவளி. ஸ்லோகம் 315. ஓம் குரு சந்தோஷ வர்தனாய நமக. குரு மகிழ்ச்சி அடையும்படி செயல்பட்டவருக்கு நமஸ்காரம். குருவுக்கு பணிவிடை செய்ய சீடன் தயாராக இருந்து அவரிடம் பணிகளை செவ்வனே செய்ய வேண்டும். சிறந்த சீடன் குரு ஆணை எதுவும் இல்லாமலேயே அவர் குறிப்பறிந்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவரை சந்தோஷப்பட செய்வான். அதிலும் பாபா போன்ற ஒரு சமர்த்த சத்குரு சமூகமே நன்மையடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் பலவித செயல்களில் ஈடுபடுவார். அத்தகைய ஒரு உயர்ந்த குருவை பெற்றுவிட்ட பாபா அவருடைய நோக்கங்களை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப செய்து அவரை சந்தோஷப்பட செய்தார். குரு அவ்வாறு சந்தோஷப்படும் போது அவருடைய கிருபை சீடனுக்கு உடனடியாக நேராக கிட்டிவிடுகிறது. ஸ்லோகம் 316. ஓம் குரு பிரேம சமலாப்த பரிபூர்ண ஸ்வரூபவதே நமக. குருவிடம் வைத்த பிரேமையின் மூலம் பூரணத்துவத்தை அடைந்தவருக்கு நமஸ்காரம். பாபா பிறவி பயனை, அதாவது பூரணத்துவத்தை அடைந்து விட்டார். பரமாத்மாவுடன் ஒன்றிவிட்டார். அத்தகைய நிலையை எட்டுவதே மனித பிறவியின் லட்சியம். அந்த லட்சியத்தை எட்ட எத்தனையோ வழிகள், சாதனைகள் பல. பகவான் ஸ்ரீ ரமணர் நான் யார் என்ற விசாரத்தில் இறங்கியே ஆத்மானுபவம் பெறக்கூடும் என்கிறார். ஆனால் பாபாவோ வெகு சுலபமாக ஒரு வழி கண்டுபிடித்து விட்டார். அதுதான் தமது குருவிடம் அத்தியந்த பிரேமை. அத்தகைய பிரேமையை சொற்களால் விவரிக்க முடியாது. தமது குருவை காணாமல் ஒரு கணமும் இருக்க முடியவில்லை என்கிறார் பாபா. சாதாரணமாக கணவன் மனைவியிடமோ, மனைவி கணவனிடமோ, அல்லது தாய் தந்தையர் குழந்தைகளிடமோ காட்டும் பிரேமையை விட குருவிடம் சீடன் வைக்கும் பிரேமை மிக சக்தி வாய்ந்ததுகிறது. எதையும் எதிர்பார்க்காத ஒரு பிரேமை. அத்தகைய சக்தி வாய்ந்த பிரேமை குருவையும் சீடனிடம் அதே சக்தி வாய்ந்த பிரேமையை காட்டச் செய்து வார்த்தைகள் எதுவுமின்றி பார்வை ஒன்றினாலேயே சீடனை பூரணத்துவம் அடைய இலக்கை எட்டிவிடச் செய்து விடுகிறது. ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவதத்தா.